திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. திருச்சிற்றம்பலம். நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். இந்த பாடலில் நடுவு நின்றார் என்பது இருவேறு நிலைகளுக்கு இடையில் சமநிலையோடு இருப்பவர்களை குறிக்கிறது. நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை என்று கூறுகிறார். அதாவது விருப்பு வெறுப்பு இன்ப துன்பம் என எதற்கும் பணியாமல் மனத்தை சமநிலையில் வைத்திருப்பவர்களுக்கே உண்மையான ஞானம் கிட்டும். ஒரு சார்பு உடையவருக்கு அறிவு மழுங்கிவிடும். நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை என்று கூறுகிறார். நடுநிலையோடு தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு தீய கர்மங்கள் சேராது. எனவே அவர்கள் நரக துன்பத்தை அடைய மாட்டார்கள். நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். உலக ஆசைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நேர்மையாக வாழ்பவர்கள் இந்த பூமியிலேயே தேவர்களுக்கு இணையானவர்களாக மதிக்கப்படுவார்கள். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. இப்படிப்பட்ட சான்றோர்கள் சென்ற அந்த நடுநிலைமை பாதையையே நானும் பின்பற்றுகிறேன் என்று திருமூரர் கூறுகிறார். இதனை விளக்குவதற்காக ஒரு கதையை நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு வணிகர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். அவரிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அது என்ன? லாபம் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக விலையை ஏற்ற மாட்டார். நஷ்டம் வருகிறது என்பதற்காக தரத்தை குறைக்க மாட்டார். ஒரு முறை அந்த ஊர் அரசன் என்ன செய்தான்? வணிகரின் நேர்மையை சோதிக்க விரும்பினான். மாறுவேடத்தில் சென்று ஒரு அரிய வைரத்தை அவரிடம் காட்டி இதன் மதிப்பு என்ன என்று கேட்டான். அந்த வைரம் கோடிக்கணக்கான மதிப்பை உடையது. வணிகர் நினைத்திருந்தால் இது சாதாரண கல் என்று சொல்லி சொற்ப விலைக்கு வாங்கியிருக்கலாம், அல்லது இது விலை மதிப்பற்றது என்று சொல்லி அரசனிடம் பெரும் தொகையை பறித்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஐயா, இதை பெறுவதற்கு என்னிடம் போதிய பணம் இல்லையானால் இதன் உண்மையான மதிப்பு உங்கள் நாட்டின் பாதி சொத்துக்கு சமம். நான் ஒரு தராசு போன்றவன். என் லாபத்திற்காக உண்மையை வளைக்க மாட்டேன் என்று அழகாக கூறினான். அரசன் வியந்து போய், உமக்கு நஷ்டம் வருமே என்று பயமில்லையா என கேட்டான். அதற்கு வணிகர் என்ன சொன்னார் தெரியுமா? பொருளில் வரும் நஷ்டத்தை ஈடுகட்டி விடலாம் அண்ணா, ஆனால் மனசாட்சியின் நடுநிலைமையில் வரும் நஷ்டத்தை எந்த காலத்திலும் ஈடுகட்ட முடியாது என்றார். அரசன் மகிழ்ந்து அந்த வணிகரை தனது நாட்டின் தலைமை அமைச்சராக ஆக்கினார். எப்படி இருக்கிறது பாருங்கள். வாழ்க்கையில் லாப நஷ்டம் புகழ் இகழ் என எது வந்தாலும் தராசு முள் போல நேராக, அதாவது நடுநிலையாக இருப்பதே ஞானம். அப்படி வாழ்பவர்களின் வழியை பின்பற்றுவதே மேலான செயலாகும். நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.